நம்ம தோட்டத்து காய் சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் நான் தான் பண்ணிட்டுருந்தேன். ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத காய் அப்படின்னா அது இந்த பரங்கிக்காய் சொல்லலாம். கட் பண்ணாத வரைக்கும் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் அப்படியே சூப்பராகவே இருக்கும். சாம்பாராக இருந்தாலும் சரி, காரக்குழம்பு இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். வர வேலை இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தேன், வித்துட்டு இருந்தாங்க 1.5 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வாங்கிட்டேன். என்னுடைய ஃபேவரட். இந்த மாதிரி மழை சீசனில் மட்டும் தான் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரி, சாம்பாருக்கு நமக்கு உருளைக்கிழங்கு செட் ஆகாது, இந்த மரவள்ளி கிழங்கு பொரியலாக செஞ்சிடலாம். அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். மரவள்ளிக்கிழங்க தோலை உரிச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிருங்க. அப்படியே கட் பண்ண மரவள்ளிக்கிழங்க போட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா மிளகாய்த்தூள் போட்டு 2 பரட்டி லைட்டாக தண்ணீர் தெளிச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு நல்லா பொசன்னு பஞ்சு மாதிரி வந்து கடைசியாக கருவேப்பிலை, பெருஞ்சீரகத்தூள் போட்டு தேங்காய் இருந்தால் போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டா மட்டும் தான் பிடிக்குமா இல்லை பொரியல் செஞ்சாலும் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.